வச்சிட்டீங்க? உங்க அப்பா வந்துட்டாரா? அவரு கிடக்குறாரு. நீங்க வந்து உள்ள இருங்க. டேய் எந்திரிச்சு போங்கடா. டேய் நீங்கடா. டேய் ஏம்டா இது குண்டாட்டம்? ஏன் ஸ்கூலுக்கு போல? చెప్పురా ஏன் ஸ்கூலுக்கு போல? தலைவலி. தலைவலியா? ఇక్కడ చూడరా. తలకాయ నొప్పిని తెలుగులో చెప్పు. తెలుగులో చెప్ప முடியாது. தமிழ் தான் చెప్పుவேன். ஒரே நானா தெலுங்கு வாடுறா. எங்க அம்மா தமிழ் தானே. நான் தமிழ் தான் பேசுவேன். இனிமே என்கிட்ட பேசாத. அம்மா கடையில இருக்கு. அங்க போய் பேசிக்கோ. பாவா எப்ப வந்தீங்க? உள்ள போய் காஃபி சாப்பிட்டீங்க. நான் வியாபாரத்தை முடிச்சிட்டு வந்துடுறேன். ஏங்க ஒரு டஜன் போதுமா இல்ல 2 டஜன் தரட்டுமா? ஐயோ அவங்க கேக்குறத பார்த்தா இந்த கடையே வாங்கணும் போல இருக்குது. ஆனா வருமானம் தான் பத்தல. சின்ன பாப்பா இக்கறா. பாவா பிஸியா இருக்கேன் பாவா. நான் கூப்பிடுறேன்ல வா. கொஞ்சம் இருங்க. என் ஹஸ்பண்ட் கூப்பிடுறாரு. என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். இத பார். நீ முதல்ல அந்த பழக்கடையை மூட போறியா இல்லையா? நல்ல வெயில் வந்திருக்கீங்க. வேத்திருந்தா பரவாயில்ல. நீ அந்த கடையை மூட போறியா இல்லையா? எடா இருக்கீங்க. காஃபி கொண்டு வரேன். இத பாரு. நீ காஃபி பின்னால பேச்ச மாட்டாத. నేను చాలా సీరియస్గా మాట్లాడుతున్నాను. இப்போ என்ன? என் மேல சந்தேகப்படுறீங்களா? சி 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 நீ நெருப்பாச்சே. அவ்வளவு சீக்கிரம் உன்னை ஒருத்தன் தொட விட்டுருவியா என்ன? நீ கடையில பழம் கொடுக்கும் போது கூட நான் கவனிச்சிருக்கேன். யாரு கையும் பற்றக்கூடாதுன்னு நேக்கா தட்டுல வச்சல இப்படி நீட்டுறேன். சின்ன பாப்பா நீ எல்லா விஷயத்திலயும் தங்கம். இந்த கடை சமாச்சாரத்துல மட்டும் ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கிற? இது என்னுடைய கௌரவ பிரச்சனை. டம்ளரை பிடிங்க. பிடிங்க. இன்னைக்கு கவர்மெண்ட்ல வீர பதக்கம் கொடுக்கறாங்கன்னு போனீங்களே, எவ்வளவு வாங்கிட்டு வந்தீங்க? இல்ல அது ஒரு 5-6 கிடைக்க வேண்டியது எல்லாமே மயிரிழையில மிஸ் ஆயிருச்சு. வருஷம் இப்படிதான் மிஸ் ஆகுதா? அது சொல்லுங்க. இல்ல அடுத்த வருஷம் எப்படியாவது கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஒரு பதக்கமாவது வாங்கிட்டு வந்துடுறேன். இதே வீதியில 4-5 போலீஸ்காரங்க இருக்காங்க. நாளைக்கு அவங்க பொண்டாட்டி எல்லாம் கொழையடியில ஆளுக்கு ஒரு பதக்கத்தை கொண்டு வந்து நீட்டுவாங்க. நான் மட்டும் வெறுங்கையை பேசிட்டு போனா என் கௌரவம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் சங்கோச்சமா தான் இருக்கும். ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்ல உன் புருஷன் 5-6 வருஷமா ஆணி அடிச்ச மாதிரி இருக்காரு. ப்ரமோஷன் எதுவும் கிடையாதான்னு என்ன குத்தி காட்டாளுங்க. அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் அதிகப்படியா துயர் துக்கம் சங்கோஜம் எல்லாமே சேர்ந்தா இருக்கும். யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல முடியாம எல்லா துக்கத்தையும் என் மனசுல போட்டு புழங்கிட்டு இருக்க. நீங்க இந்த கேள்வியை கேக்குறீங்க. போய் ஒரு போலீஸ்காரனுக்கு பொண்டாட்டியா போறேன்னு எங்க அம்மா அப்பவே சொன்னா. பாவி நான் கேட்காம போயிட்டேன். ஐயோ ஏம்டி நீ சின்ன பாப்பு ஒத்து யாரவத்து நீ இழிச்சு வாய் தரமா இருந்தா எல்லா பொம்பளையும் எல்லாம் தான் பேசுவாளுங்க. அவளுக்கு புருஷனெல்லாம் யோகியமா? அவங்கள பத்தி எனக்கு தெரியாது. 6 மணிக்கு டியூட்டி முடிஞ்சதும் கரெக்டா அடுத்த 5வது நிமிஷம் வீட்டுக்கு வந்து உன்னையே சுத்தி வரல. என் புருஷன் கால் தூசுக்கு வருவானடி உன் புருஷன். நீ ஒவ்வொருத்தையும் அடிச்சு பேசிருக்க வேண்டாம். எல்லாரும் என் வீக் பாயிண்ட் பேசினா நீ பிளஸ் பாயிண்ட் பேசி. ఒరే చాలరా నీ ప్లస్ పాయింట్. ఒట్టి ప్లస్ పాయింట్ అన్నం పెడుతుందా? అసలు నీకేం తెలియదు. నువ్వు గమ్మటుండు. தாதா நான் இந்த வீட்டு மருமக. எது பேசினாலும் தமிழ்ல எனக்கு புரியுற மாதிரி பேசினா போதும். உனக்கு சப்போர்ட் தாண்டி நான் பேசுறேன். ஏண்டா உனக்கு எவ்வளவு சம்பளம் வருது? எல்லாம் புடிச்சது போக 800 சம்திங் வருது. அந்த 800ல என்ன செலவு பண்ணி குடும்பம் நடத்த முடியும்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கிற விலைவாசில நீயும் நானும் உன் பொண்டாட்டி 3 பேரும் சாப்பிடறதுக்கு சரியா போயிடும். வீட்டுல மத்த செலவே இல்லையா? அதுக்கும் இவ வாசல்ல கடை வச்சிருக்க என்ன சம்பந்தம்? நிறைய சம்பந்தம் இருக்குடா. எதிர் வீட்டுக்காரர் உன்ன மாதிரி ஹெட் கான்ஸ்டபிள் தானே. அவருக்கு 3 ஆட்டோ ஓடுது. எப்படி உங்க கையில நீட்ட வேண்டியதானே? அது கூட சாமச்சேல பாக்கெட் எடுக்கற பெருசா. இருங்க நீங்க 2 பேரும் என்ன ஒரு போலீஸ்கார பொண்டாட்டி அம்மாவும் பேசுற மாதிரியா பேசுறீங்க? இந்த வீராசாமி நாயுடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்க போறேன். ஐ மீன் எடுத்துக்காட்டு. நான் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஒரு வீரப்பதக்கம் கூட வாங்க மாட்டேன். அது வேற சமாச்சாரம். ஆனா வெளியே கை நீட்டாங்கிற ஒரு கரும்புள்ளி எந்த காரணம் கொண்டு வாங்க மாட்டேன். இது அம்மா பையனை ஒட்டு திட்டு. இதுதான் கௌரவம்னு நினைச்சேன்னா கடை பத்தி பேசாதே. வாய் மூடிக்கிட்டே ரேஷன் கார்டுக்கு போயிட்டு வா. கொஞ்சம் இருங்கயா. வீராசாமி வரட்டும். ஐயா எப்பவுமே வீராசாமி இந்த நேரத்துக்கு கரெக்டா வந்துருவான். இன்னைக்கு என்னமோ லீவுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க. வீராசாமி ஒரு தொடரானிங்க. அவன் இருக்கிறது ஒண்ணுதான், அவன் இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். அதுக்கு நாமளே போய் பிடிச்சிட்டு வந்துடலாம். புரியாம பேசாதீங்கயா. நாம பிடிக்க போறது தலைவட்டி தாண்டவராயனை. அவன் எப்பவும் கையில கத்தி கம்புன்னு ஆயுதங்களோட சுத்திட்டு இருப்பான். போலீஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். உங்களை முன்னாடி போச்சுன்னா போவீங்களா? இதே வீராசாமின்னா இழிச்சவாயன். நான் சொன்னேங்கிறதுக்காக எத்தனை பேர் நின்னாலும் கண்மூடித்தனமா முட்டாள்தனமா முன்னாடி போய் நிப்பான். அவனை ரவுடிகள் தாக்கும் போது நாம சுத்தி வளைச்சு பிடிச்சிடலாம்ல. கரெக்டுங்க. எப்பவுமே வீராசாமி அடி வாங்குற கேஸ் தாங்க நமக்கு சக்சஸ் ஆகுது. அது என்னமோ ஒரு ராசியா போச்சுங்க. அம்மா லோப்ரா டியூட்டிக்கு போகலையடா? லோப்ரா மாட்டாடுச்சு. டியூட்டிக்கு போறேன்னு போனானே. அம்மா ஸ்டேஷன்ல இருந்து யாரா வந்து வீராசாமி எங்கன்னு கேட்டா வெளியூர் போயிருக்கான், இன்னைக்கு போற வரமாட்டான்னு சொல்லிரு. நில்லுடா, என்ன எதுன்னு விவரம் சொல்லுடா. என்ன எதுனெல்லாம் கேட்டிருக்காத. வீராசாமி வெளியூர் போயிருக்கா, இன்னைக்கு போற வரமாட்டான்னு சொல்லிரு. கதவை எந்த காரணம் கொண்டு திறக்காத. நீ பாட்டுக்கு கதை தாள் போடுற. கடை பாத்துக்கிறதுக்கு ஆளு வேண்டாம். உள்ள உன் பொண்டாட்டி இருக்கா, வரட்டும். ஏன் பொண்டாட்டி தானே, பரவாயில்ல, சௌரியமா இருக்கு. என்ன? கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து ஐயாவுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்குங்க. பாவா
சின்ன பாப்பு இன்னில இருந்து நீங்க சப் இன்ஸ்பெக்டர் கிடையாது. ஐயோ வேலை போயிருச்சா ஆஞ்சநேயா ஐயோ அது இல்ல பாவா. இன்னில இருந்து நீங்க ஸ்பெஷல் பிரான்ச் கிரைம் இன்ஸ்பெக்டர். ஸ்பெஷல் ஸ்பெஷல் பிரான்ச் கிரைம்னா அது சப் இன்ஸ்பெக்டரோட கீழ இல்லையே. இல்ல இல்ல ஃபீல்ட் ஆபீசர் மாதிரி. அப்படியா இனிமே நீங்க காக்கி ட்ரெஸ்ஸே போட வேண்டாம். கோட் சூட் போட்டுட்டு டிம்மா ஆபீசர் மாதிரி போலாம். நிஜமா சின்ன பாப்பா? இது ஆர்டர் பாவா. இல்ல உன் அளவுக்கு எனக்கு இங்கிலீஷ் வராது. நீ சொன்னா சரிதான். ஆஞ்சநேயரே நீ மலை நான் மடு, நீ சாட்ட நான் பம்பரம். ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே ஆஞ்சநேயா. பாவா என்ன பாவா இந்த நேரத்துல பஜனை பாடிட்டு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்கு உனக்கு ஏதோ பண்ணணும் போல இருக்கு எனக்கு. ஒண்ணு பண்ணுவோமா? ரூம்குள்ள போலாமா? இல்ல சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னியே, சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறதா. அது சரி. ஆனா கல்யாணம் ஆனதுல இருந்து இதே ரூம் இதே கட்டில் இதே பெட் போர் அடிக்குது பாவா. அது வாஸ்தவம் தான் சின்ன பாப்பு. ஆனா வீராசாமிக்கு வசதி அவ்வளவுதானே. நான் செலவு பத்தி கவலைப்பட போறது இல்ல. இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு வித்தியாசமான விருந்து தர போறேன். சாரி பாவா. எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் உடனே போகணும். வாங்க ரூமுக்கு போலாம். நான் தான் சொன்னனே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு. மத்தியானம் வேணா நான் நேரத்தோட வர்றேன். என்ன பாவா ஹேர் ஸ்டைல் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, கண்ணாடி வேற காணோம், ஜீப் எப்படி ஓட்டிட்டு வந்தீங்க? அது அவசரமா புறப்பட்டதுல கண்ணாடி மிஸ் பண்ணிட்டேன். ஜீப்ல வந்ததுனால தலை கலைஞ்சு ஒரு மாதிரியா இருக்கு. சரி வாங்க ரூமுக்கு போ. சரி சரி கோச்சுக்கு வேணாம். ரூமுக்கு வேணா மத்தியானம் போலாம். இப்ப வந்துட்டீங்க. நான் உங்களுக்காக ஆசையா புட்டு சுட்டு வச்சிருக்கேன், அதையாவது சாப்பிட்டு போங்களா? இத பாரு இந்த புட்டு. சாப்பிடுங்க. இத பாரு இப்ப நீ என்ன மரியாதையா போகவில்லை எங்கிட்ட அடி வாங்குவ. நீங்க என் பாபாவே இல்ல, வேற யாரோ மாதிரி தெரியுது. யூசுவலா எனக்கு தான் கோவம் வரும், நான் தான் எதையாவது எடுத்து பேசுவேன். இன்னைக்கு நீங்க 2 வாட்டி கை வாங்கிட்டீங்க. என்னாச்சு? இன்னைக்கு நான் வேற ஒரு டென்ஷன்ல இருக்கிறேன், தயவு செய்து புரிஞ்சு நடந்து. புட்டு சாப்பிட்டா டென்ஷன் தன்னால போயிடும். போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. சாப்பிடவே இல்ல, அதுக்குள்ள தண்ணி எதுக்கு? சாப்பிடுறேன், தண்ணி எடுத்துட்டு வா. சரி. எப்படி இருக்கு பாவா புட்டு? டாப். புட்டு விஷயத்துல உன் கைப்பக்கும் வேற யாருக்கும் வராது. நான் சுட்ட புட்டு மட்டும் டாப், நான் ஊட்டி விட்ட மட்டும் தப்பா? நீ புட்டு சுட்டு நீயே ஊட்டி விடுறதுன்னா சூப்பர். அப்புறம் எதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் ஊட்டி விட்டதுக்கு ரொம்ப பிகு பண்ணிக்கிட்டீங்க? சின்ன பாப்பு என்ன சொல்ற? கொஞ்சம் முன்னால நீ என்ன கூட்ட வந்தியா? பின்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் ஊட்டி விட வந்தப்போ கைய தட்டி விட்டு அடிக்கிற அளவுக்கு வாங்குனீங்க. அதே மீறி நான் ஃபோர்ஸ் பண்ணி சின்ன பீஸ் வாயில வச்சேன். ஐயோ அதுக்கு நீங்க சுட்டு இருக்கிற மாதிரில பாத்தீங்க. ஐயோ என்ன சின்ன பாப்பு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. இத பாரு நேத்து எனக்கும் உனக்கும் சண்டை, அதனால இன்னைக்கு உன்னை எப்படியாவது சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக தையல் பிரிச்சு போயிருந்த உன்னோட பாவாடை ஜாக்கெட் எல்லாம் கொண்டு போய் ஜஸ்ட் தைச்சிட்டு இப்பதான் நான் வீட்டுக்குள்ள வர்றேன். ஆனா நீ எனக்கு ஊட்டி விட்டதாகவும் நான் உன்னை தட்டி விட்டதாகவும். கொஞ்சம் இருங்க, இதுக்கு முன்னால வேற கோட்டு வேற பனியன், அப்ப கண்ணாடி கூட கிடையாது. ஐயோ கரெக்ட் சின்ன பாப்பு, யாரோ ஒருத்தர் இங்க நுழைஞ்சு ஏதோ ஒரு கசமசா நடந்து போச்சு. இல்ல பாவா எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிருச்சு? நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். ஏன் சின்ன பாப்பு செப்துன்னாவ? உங்களுக்கு டெய்லி தரிசனம் தர ஆஞ்சநேய சுவாமி இன்னைக்கு எனக்கும் தரிசனம் தந்திருக்காரு. அடச்சி வாய மூடு. ஆஞ்சநேயராவது நம்ம வீட்டுக்கு வர்றதாவது. என்ன பாவா கொஞ்ச நாளைக்கு முன்னால நீங்க தானே பாண்டவன் சக்கபாய் கதையெல்லாம் சொன்னீங்க. ஆமா அன்னைக்கு ஏதோ ஒரு முட்டாள் தனத்துல நான் உளறிட்டேன், அதுக்காக அதையே நீ நம்பிட்டு பேசுறதா? அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இங்க வந்தது ஆஞ்சநேயர் இல்லையா? இல்ல, ஆஞ்சநேயர் பக்கா பிரம்மச்சாரி. அவருக்கு ஏதோ வெண்ணெய் நெய் வடமாலை இதான் பிடிக்கும். ஆனா வந்தவன் ஒரு அயோக்கிய ராஸ்கல். அதனாலதான் தைரியமா அடுத்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு புட்டே சாப்பிட்டு போயிருக்கான். என்னது நான் இங்க இருக்க, என் பையன் எவனை பார்த்து அப்பாங்கிறேன்?
உனக்கு நான் ஒரு அப்பா தானே, எதுக்குடா ரெண்டு அப்பான்னு சொல்றேன்? இன்னொரு அப்பா வீட்டுக்கு பின்னாடி வந்து எனக்கு சாக்லேட் வாங்க பணம் கொடுத்து ஐயோ என்னாச்சு சின்ன பாப்பா? அச்சோ என்னம்மா சொல்ற? வெறும் புட்டு மட்டும் தானே ஊட்டி விட்டதா சொன்னேன். இல்லம்மா அது வேற இது வேற. கற்புக்கும் புட்டுக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்ல. இல்ல பாபா, என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது. ஐயோ சின்ன பாப்பு, கொஞ்ச நேரத்துக்கு தயவு செய்து இந்த புட்டு சமாச்சாரத்தை விட்டு. இப்போ என்ன மாதிரி இன்னொருத்தர் இருக்கானே, அதுவும் ஏன் போஸ்ட் இருக்கானே, அவனை என்ன பண்ணலாம்? அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஐடியா சொல்ல. கரெக்ட் பாபா, உங்களை மாதிரியே இன்னொருத்தர் இருக்கிறது என்னைக்கு இருந்தாலும் ஆபத்துதான். இப்ப நீங்க நேரா ஆபீஸ் போறீங்க, அவனுக்கு தெரியாம மறைஞ்சிருந்து அவ என்னென்ன பண்றான்னு கண்காணிக்கிறீங்க. செப்ரா கோவிந்தா 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 கோ. வாங்க வாங்க சின்ன பாப்பு, கொஞ்சம் கிடறா. என்ன பாபா? மை வைஃப் சின்ன பாப்பு, மை சன் பங்கார் நாயுடு, மை டாட்டர் அம்முலு. சின்ன பாப்பு, இது எவர் తెలుసా? கமிஷனர் டாட்டர். வணக்கம். ஸ்கவுண்டரல். யாரை பார்த்து பார்த்துட்டு உன்னை பார்த்தாண்டா, எந்திரிச்சு சொல்ல போ. ஸ்டூபிட். யூ ப்ளடி சீட். இது பாருமா, நீ கமிஷனர் பொண்ணா இருக்கலாம், 6 இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கலாம். அதுக்காக ஒரு ஆம்பளைய பொண்டாட்டி முன்னால மரியாதையில எப்படி பேசுவ? ஐ ஆல்சோ நோ இங்கிலீஷ். பட் பாவா, எஸ் யூ ஆர் கரெக்ட் only, பட் ஒரு அயோக்கியனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை தான் நான் கொடுக்கிறேன். பாவா, வாட் நான்சென்ஸ் இஸ் டாக்கிங்? எஸ் தட் இஸ் வாட் ஐ அம் நாட். ஆல்சோ எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன மேன் புரியல? அன்னைக்கு ஸ்டேஷன்ல வச்சு தங்கச்சங்களை பிரசன்ட் பண்ணனே, அப்போ உடக்க மாதிரி கழுத்து நீட்டியே, அது புரியல? அதுக்கப்புறம் ஒரு நாள் ரோட்ல ஐ லவ் யூன்னு சொல்லி கண்ணடிச்சனே, அது உனக்கு புரியல? கிரைம் இன்ஸ்பெக்டர் ஆனதும் ஃப்ளவர் பொக்கே பிரசன்ட் பண்ணி கண்ணத்துல முத்தம் கொடுத்தனே, அதுவும் உனக்கு புரியல? இருங்க இருங்க, இப்ப கடைசி ஏதோ முத்தம் கொடுத்தா சொன்னீங்களே, அது மட்டும் தானே, வேற எதுவும் பலான தப்பு நடந்துடலையே? வாய முடியா, நான் மாடர்ன் டைப் தான், ஆனா அந்த அளவுக்கு அத்துமீறி போறவில்ல. கல்யாணமாகி 2 புள்ள பெத்தாச்சு, இந்த அம்மா வேற கட்டுக்கொலையாம இருக்காங்க, பத்தாததுக்கு கமிஷனர் பொண்ணு வேற கேக்குதோ? சின்ன பாப்பு, அவங்க இவ்வளவு நேரம் பேசுனதுல இருந்து சமாச்சாரம் என்னன்னு உனக்கு புரியுதா? தெளிவா புரியுது பாவா. இப்ப நான் மட்டும் எல்லா உண்மைகளையும் அந்த பொண்ணு கிட்ட சொல்லலன்னு வை, எனக்கு மத்தியான சாப்பாடு வீட்டுல கிடையாது. களியோ கம்மஞ்சோரோ ஜெயில தான் போய் சாப்பிட வேண்டியிருக்கும். ஐயோ, எல்லா உண்மையும் சொல்லிடுங்க பாவா. ஓகே, தேங்க்யூ. இத பாருங்க, நீங்க கோவப்படுறதுல அர்த்தம் இருக்கு. நீங்க என்ன திட்டினது கூட 100க்கு 100 கரெக்ட். ஆனா உங்களை காதலிச்சு ஏமாத்தினது நான் இல்ல. இத பாரு, நீ நாமம் போட்டதோட நிறுத்திக்க, எனக்கு நாமம் போடாத, புரியுதா? என் குழந்தை மேல சத்தியமா என்ன மாதிரி உருவத்துல இன்னொருத்தர் இருக்கான். நீங்க அவங்கிட்ட தான் ஏமாந்துருக்கீங்க. தலை சுத்துற மாதிரி இருக்குல்ல? ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அங்க உட்காருங்க. ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து என்ன நடந்ததுன்னு நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அவ ஒரு பெரிய கிரிமினலா இருப்பான் போல இருக்கே. பெரிய கிரிமினலா? விட்டா கடத்தல் பண்ண சோபராஜே மீறுவாங்க. ஓகே, நான் இப்பவே என் டாடி கிட்ட சொல்லி அவனை இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ண வைக்கிறேன். இத பாருங்க, போலீஸ் பத்தி உங்களுக்கு தெரியாதல்ல, கையங்களவுமா புடிச்சால் ஒழிய என்ன மாதிரி இன்னொரு ஆள் இருக்காங்கறத டிபார்ட்மெண்ட் ஒத்துக்கவே ஒத்துக்காது. கரெக்ட். அது மட்டும் இல்லாம என்னை ஏமாத்தின அயோக்கியாவ அவனை ஏன் கையாலே புடிச்சு உள்ள தள்ளினாதான் என் ஆத்திரம் தீரும். There you are. இன்னைக்கு சாயங்காலம் எனக்கு ஒரு டான்ஸ் ரிஹர்சல் இருக்கு, என்ன அங்க மீட் பண்றதா சொல்லிருக்கான். அப்ப அவனை கையோட புடிச்சிடுறேன். ஜஸ்ட் a minute. என் வீட்டுக்காரரு எவ்வளவு டேலண்டட்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இருந்தும் அவரே அவனை பிடிக்க போய் 2-3 வாட்டி ஃபெயிலியர் ஆயிட்டாரு. ஆஃப்டர் ஆல் நீங்க ஒரு லேடி, உங்களால என்ன பண்ண முடியும்? அதனால என் வீட்டுக்காரர ஹெல்ப்புக்கு கூட்டி போறதுதான் பெட்டர். உங்க ஹஸ்பண்டும் அவனும் ஒரே மாதிரி இருப்பான்னு நீங்களே சொல்றீங்களே, அப்ப இவரும் அங்க வந்தாருனா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகாது? ஆகும், ஆயிருக்கேன். ஷட் அப். என் ஹஸ்பண்ட் உங்களோட இப்படியே வரப்போறது இல்ல, வேற ஒரு வேஷத்துல வரப்போறாரு. சின்ன பாப்பு, ஏற்கனவே சிங்கு வேஷத்தினால பல குழப்பம் வந்ததே. இப்ப சிங் வேஷம் இல்ல, வேற ஒரு
విత్యాసమాన వేషం మనవడా ఎక్కడికి వెళ్ళిపోయావురా ఎంతసేపు నాయనమ్మా నాయనమ్మా అని నా చెంగు పట్టుకుని వదిలేవాడు కాదు. ఒరే తండ్రి ఇందమ్మా అమ్మా ఏడవద్దమ్మా, నీ మనవడు వచ్చేస్తాడమ్మా. వచ్చేసాడు போயாசாடு புள்ளி எங்க போறேன்னு பார்க்காம அம்மா புள்ளி உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்களே. டேய் வீடு வந்துருச்சு, இறங்கி போ. அப்ப நீ நான் உனக்கு லாலிபப் வாங்கிட்டு வரேன் போ. அத்தா இருக்குதே. சரி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன் போடா. சரி. இது சாமி போட்ட முடிச்சு அது வேண்டா மூணு முடிச்சு தாலி கட்ட மேல வந்துருச்சு ஒரு வாங்க எங்க மாலை வந்துருச்சு அடம்மா மாய் உன் பொண்ணே. என்னங்க பையன் உங்களை பார்த்து அதிர்ச்சி அடையறான்? அதான் எனக்கு புரியல. என்னடா எனக்கு ரெண்டு அப்பா. என்ன குழந்தை ரெண்டு அப்பாங்குது? குழந்தை அநேகமா போய் சொல்லாது. ஆமா ஆமா, இதுல ஏதோ விவகாரம் இருக்குது. கேட்டியாடி? நேரத்துக்கு ஒரு துணி மாத்திக்கிட்டு இப்படி சிரிப்பு கட்டினியே, இப்ப எல்லாம் என்ன பேசுறாங்கன்னு பாரு. நான் செலிபிரிட்டி நின்னு அவங்க சொன்ன நீங்க சொல்லிடுவீங்களா? நீ போட்ட பையன் வேணாங்க. டேய் உனக்கு இவர் மட்டும் தான் அப்பா? இல்ல எனக்கு ரெண்டு அப்பா. ஐயோ ரெண்டு அப்பா. எனக்கு ரெண்டு அப்பா. எனக்கு ரெண்டு அப்பா. சும்மா இருங்க. உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? அவன் ரெண்டு அப்பானா நீங்க கிக்கின்னு சிரிக்கிறீங்களா? இல்ல சின்ன பாப்பு, there is a matter. இத்தனை நாளா உங்ககிட்ட மூடி வச்சிருந்த ஒரு ரகசியத்தை இன்னைக்கு சொல்ல போறேன். கம் கம் இன்சைட். இத பாரு, இந்த ஆள் சம்சார வாசலையே உட்கார்ந்து இருக்கு. அந்த பொம்பளை சரியான வாயாடி. பேசாம இரு. நான் அந்த பொம்பளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ முன்னால இறங்கி போய் அந்த பொம்பளைக்கு ஏதாவது பேச்சு கொடுத்து என் பக்கத்துல வராம பாத்துக்கோ. ஓகே. இறங்கி வா. கொஞ்சம் இருங்க, கை கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்க பாவா அந்த கிரிமினலை புடிச்சிட்டாரு. எனக்கு தெரியும், என் ஹஸ்பண்ட் எப்பவுமே ரொம்ப டேலண்டட். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் உள்ள வரீங்களா? பாவா அவரும் உள்ளதான் வராரு. கமான் கமான். என்ன? நான் உங்க பாவாவை என்னமோ நினைச்சிருந்தேன், ஆனா ஃபைட் அப்படி ஒரு ஃபைட். ஐ நோ இட். இயற்கையிலேயே என் பாவா ரொம்ப முரட்டுத்தனமான கேரக்டர். என்னது? என் பாவா அவனை வாயை கட்டி கூட்டு போறாரு, அதுவும் என் பெட்ரூம்குள்ள கூட்டு போறாரு. இருங்க. என்ன? இதுல ஒரு விஷயம் இருக்கு. இந்த கிரிமினலுக்கு பல பேரோட கனெக்ஷன் இருக்கு. இவனை இப்ப போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறோம்னு வெச்சுக்கோங்க, மத்தவங்க எல்லாரும் தலைமறைவாயிடுவாங்க. அதனால அவங்க எல்லாத்தையும் பிடிக்கிற வரைக்கும் உங்க பாவா இவனை ஹவுஸ் அரெஸ்ட்ல வைக்க போறாரு. டேய், 2 நாளைக்கு வாயை மூடிட்டு அமைதியா இரு. எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உன்னை நான் ரிலீஸ் பண்றேன். அதுக்கப்புறம் நானே உங்ககிட்ட சரண்டர் ஆகுறேன். ஒரு முக்கியமான விஷயம், நானும் உங்க பாவாவும் மத்தவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நீங்க இந்த ஆளு வாய் கட்ட அவுக்கவே கூடாது. ஓகே, அதுல நான் பாத்துக்கிறேன். பாவா என்ன பாவா வந்த வேகத்திலே போறீங்க, அதுவும் இந்த வேஷத்திலே போறீங்க? இல்ல, இந்த வேஷம் கொஞ்சம் ராசியா இருக்கு. இதுலயே போய் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுறேன். சரி வந்தது வந்துட்டீங்க, உங்களுக்கு பிடிச்சமானது ஒண்ணு சுட்டு வச்சிருக்கேன், ஒன்னே ஒண்ணு சாப்பிட்டு போங்களேன். கூட கமிஷனர் பொண்ணு நிக்குதுல்ல, அது கூட ப்ரமோஷன் கிடைக்கும். எதுக்கே கத்துற? ஐயோ என்னையா ஃபைட் அடிக்கிற? டேய் சீக்கிரம் சமையல் கட்டுக்கு போய் மிளகா தூள் எடுத்து வர. ஏயா இத்தனை நாளா என் புருஷனை கஷ்டப்படுத்தின, அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து புட்டு வேற தின்னுட்டு போன, இன்னைக்கு சைட் அடிக்கிற. என்ன அடிச்சது? வரட்டும், மிளகா தூள் வரட்டும், பாக்குறேன். இந்தாம்மா. ஏம்மா, அப்பா மாதிரியே இருக்குதே. ஆய் விடு, இது உன் அப்பா இல்லடா, அப்பா மாதிரி இருக்கிற திருட. சொல்லுமா. ஏண்டா? உன் பேர் என்னடா? அண்ணா. Stupid. எங்க அம்மாவை அசைச்சு அடிச்சேன். அந்த மாவை அப்படி கொஞ்சம் கொடுமா. அம்மா, எனக்கு கொஞ்சம் டீ கொடுமா. போடு போடு போடு, நல்லா போடு. வாங்க கவுண்டர். என்னடா காளியனா? வாங்க உட்காருங்க. இருக்கட்டும். என்ன பட்டை கிட்ட எல்லாம் பலமா இருக்கு. மருதமலை வரைக்கும் போயிட்டு வந்தேன். இந்த பிரசாதம் கொண்டாங்க. வாங்க அண்ணே, அண்ணனுக்கு இப்பதான் பொழுது விடிஞ்சதுங்களா? டேய், உன்னை எல்லாம் கத்திரிக்கோளாலே அடிக்கணும்டா. உனப்பா சின்ன பையன் தானே? என்னங்க சின்ன பையன்? சின்ன பையனா அவன்? ஆமா ஆமா, இன்னைக்கு விசால கிழமையாச்சு, இன்னைக்கு என்ன கோயிலு?
ஞானிக்கு எதிரா நானும் கிளம்பியும் ஏதோ போகணும்னு தோணுச்சு, போயிட்டு வந்தேன். ஏதரா ஊதுவத்தி எல்லாம் பலமா இருக்குதா? முடங்க பாயில்ல அப்படிங்கறக்காக சடங்க நிறுத்திடுவா முடியும்? அது எப்படி? விட்ட வெடியால வியாபாரம் வருதோ இல்லையோ, கடைய திறந்து வச்சு உட்கார்ந்துட வேண்டியதானே. என்னடா காலினா எப்ப பார்த்தாலும் இப்படியே சலிச்சுக்கிற? ஏண்டா விளையும் போதே சோறா விளைஞ்சிட்டா அப்புறம் விறகு எதுக்கு, வரட்டு எதுக்கு? கஷ்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் வரத்தாண்டா செய்யும். நல்லா வருது போங்க. வேப்பங்காய் கூட 2 காக்கா வருது. தெற்கையும் வடக்கையும் திரும்பி திரும்பி பாக்குறேன். எனக்கு கடங்காரன் தான் வர்றான். பேசாம கடைய நம்ம சூலூருக்கே மாத்திடலான்னு நினைக்கிறேன். என்னது கடையை மாத்த போறியா? அட காலினா கண்ணடிச்சா வராத பொம்பள கைய பிடிச்சு இழுத்தா மட்டும் வந்துடவா போற? சொல்ற அட பேந்த பேந்த முழிக்கிறியா? அட கண்ணடிச்சா வராத பொம்பள கைய பிடிச்சு இழுத்தா மட்டும் வந்துடவா போற? இல்லையா உனக்கு என்ன வேலை சொன்னேன்? ஏயா உனக்கு ஒழுங்கா வேலை செய்ய முடியாதா? இது கவுண்டர் தாங்க மருது மரம் திண்ணூறு கொடுத்தாரு. கவுண்டர இந்தாங்க திண்ணூறு. தெரியலா கொண்டு போய் வந்திருக்கிறப்பா. ஏண்டா டேய் காத்தவராயா, அட எங்க அந்த பித்தாளங்கஸ்தான காணோம், டிராயர்லயும் காணோம். இருந்தது ஒண்ணே ஒண்ணு, கண்ணே கண்ணு. அதையும் பறி கொடுத்துட்டியா? எவன் திருநானோ தெரியல. பேசுறா நீ ஒரே அறை காது பக்கத்து தெருவில் போய் விழுந்துரும். அது கிடைக்காது, அது கிடைக்காதையா. அது எப்படி கிடைக்கும்னு பிச்சை சோத்திரி எச்ச சோறா இருக்கு ஏன் பொழப்பு. இங்க வந்து எவனோ பித்தளாங்குஸ்தான திருடி இருக்கான். ஏண்டா நீ கடையை விட்டுட்டு எங்கடா போன? நீயா? நீ பேச மாட்டியே. யாராரு குடும்பத்தை அழிக்க திரியறியோ? அட அறிவு கட்டுத்தனமா உன்னையெல்லாம் கடையில விட்டுட்டு போனா எப்படி இருக்கும்? குருடன் ஆடு மேய்க்கு விட்டுட்டு 8 ஆளை விட்டு தேடின கதையா இருக்கும். என்னடா காலினா ரவுசு ரோடு கேக்குதா? சாமி மலை ஏறிட்டா ஏறாம என்னங்க பண்ண? வெளச்சலுக்கு வெள்ளாட்டுக்கு ஜென்ம பகைங்கிற கதையா? இவனோட மாரடிக்கவே எனக்கு நேரம் சரியா இருக்கு. அவனுக்கு என்னடா ராசா விட்டு கண்ணுக்குட்டி 5-6 பேரிச்சம்பழத்தை கடவாயில் வச்சு அடிச்சு இருக்கிற. என்னது பேரிச்சம் பழமா? ஏண்டாடே ஈயம்பிச்சாலைக்கு அங்குஸ்தான போட்டுத்தான பேரிச்சம்பழம் வாங்கினேன். பேசுறா நீ பேச மாட்ட. அதான் வாய்க்குள்ள வச்சிருக்கிறிய உன்னை அப்படியே திருவி உன் முடிய முடிச்சு பேரிச்சம்பழம். இவ்வளவு பேரிச்சம்பழமா? ஏண்டா கொப்ப ஆழ்வார் குப்புசாமி இந்த வயசுலயே ஏண்டா கேப்பாத்தன உன்னை அப்படியே மிதிச்சு போ, வேலைக்கு வேண்டாம் போ. ஆனா உடப்பா சின்ன பையல மிரட்டிக்கிட்டு. என்ன சின்ன பையன்? என்ன அது விவசாய கட்ட ஆளா இருக்கு. எல்லாத்தையும் நீயே தின்னுட்டு இருக்க. ஒரு 2 எனக்கு கொடுக்க வேண்டாம்? எச்சு பண்ணி விட்டுனுங்கிற. ஆமா எச்சி கொண்டா. வேணாண்டா, செக்கடிக்கிற காத்து திரும்பி அடிக்காம போகாது. மறுபடியும் நீ இந்த கடைக்கு வரணும். மறுவாதியா ஒதுங்கி போயிரு. ஏய் சும்மாவாடா சொன்னாங்க பழமொழி. பூனை இழைச்சா எலி வா வான்னு தொட்டு விளையாட கூப்பிடுமா? சத்தியமா சொல்ற, நீ சோத்துக்கு செத்து வீதி வீதியா எச்சலை எடுக்கல. என் பேரு காரணம் இல்லடா, காரணம் இல்ல. குருட்டு கண்ணுக்கு கோணக்கண் எவ்வளோ பரவாயில்ல. அடிங்கோப்பா ஆழ்வார் புடிங்க, அம்மா புடிங்க, ஐயா புடிங்க, விடாதீங்க. அம்மா தண்ணி குடிக்கிறம்மா.